ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் நம்ம தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அவதூறா பேசினாரு. நம்ம திண்டுக்கல் விளாத்திக்குளம் டிஎம்கே மினிஸ்டர் மார்க்கண்டேயன் அவர்கள். அவரை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, வரிசையா தினமும் ஒரு மினிஸ்டர் வந்துட்டே இருக்காரு. அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிஎம்கே எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் வந்திருக்காரு. 2 டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ஆர். ராசா, கனிமொழி, ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவர் குடும்பத்தினர் எல்லாம் வந்து பார்த்துட்டு தினமும் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு 15 நாள் தான் இவருக்கு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவர் பேசின பேச்சுக்கு 15 நாள்லாம் பத்தாது போல் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு ஜாமீன் கேட்டு வந்தப்போ, நான் எத்தனை நாள் உள்ளே இருக்கேன்னா அத்தனை நாளைக்குள்ளே நம்ம வெளியே வந்ததும் நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு மார்க்கண்டவர்கள் ப்ரெஸ் முன்னாடி பேசியிருக்காரு. அவ்வளோ தென்னாவட்டா ஸ்டேஜ் மேலே எலும்பி உடைச்சிருவோம் அப்படின்னு நம்ம சிஎம் அவர்களை பேசுனதுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணது கன் பாயிண்டில் என்னை மிரட்டுறாங்க, ஐயோ கதறல் அப்படின்னு. ஏன்னா இந்த செந்தில் பாலாஜி ஒரு தடவை ரைடு வரும்போது பதறினார் பார்த்தீங்கன்னா, அதுக்கே மிஞ்சிட்டார் இவர். அவ்வளோ மனசுக்குள்ளே பயம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, 2 டேஸ் பிஃபோர் என்ன சொல்கிறாரு, நம்ம எத்தனை நாளைக்கு நான் உள்ளே இருக்கிறனோ அத்தனை நாளைக்கு நம்ம வெளியே வந்ததுமே வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 15 நாள் இவர் உள்ளே இருக்காரு. இப்போ வெளியே வந்துட்டு பிறகு 15 நாளே அவர் ஆட்சி பிடிச்சிருவாரா? நீ எந்திரிக்கிறதுக்கே 15 நாள் ஆகும். மார்க்கண்டேயன் அவர்கள் மினிஸ்டர்ன்னு அவருக்கு ஒன்றும் தெரியல. ஏன் இப்படி இன்னும் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரில. இத்தனை வருஷமாக மாறி மாறி கட்சி ஆறி எல்லாமே தமிழ்நாடு கொள்ளடிச்சது பத்தாது. 13 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு இந்த 2 மாதத்தில் நம்ம டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் 14,00,00,000 கோடி வட்டி மட்டுமே கட்டியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கடன் வச்சுட்டு போன 13 லட்சம் கோடிக்கு கேட்டால் இங்கே சோஷியல் மீடியாலெல்லாம் போய் பரவி திரும்பிட்டு இருக்காங்க. 20,000 கோடி நம்ம தமிழ்நாடு மிக விஜய் அவர்கள் வந்து கடன் வாங்கியிருக்காருன்னு. ஆனால் அந்த கடன் எதுக்காக வாங்கிக்கிறார் தெரியுங்களா? ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, நீங்கள் 13 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த கடத்துக்காக இஎம்ஐ வட்டியோடு கட்டியிருக்காங்கன்னு நம்ம தளபதி விஜய் அவர்கள். நீங்கள் கடன் ஸ்கேம் பண்ணிவிட்டு ஏமாற்றி மக்களை ஏமாத்துறதுக்காக 14 கோடி ரூபாய் வட்டி கட்டியிருக்காரு.